அதாவது வந்து இடி ரைடு ஆகாஷ் பாஸ்கர் வந்து இப்போ திடீர்னு சினிமாக்குள்ளே வந்திருக்காரு. இப்போ ஒரு 400-500 கோடிக்கு மேலே வந்து ஒரு 4-5 படத்துக்குள்ளேயே இறக்கியிருக்காரு. அவர் சினிமாவுக்கு வந்தே பார்த்தீங்கன்னா இப்போ கிட்டத்தட்ட ஒரு 7-8 மாதம் தான் பரபரப்பாக இருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இட்லி கடை, தனுஷோட இட்லி கடை வந்து கிட்டத்தட்ட வந்து படம் முடிஞ்சிருச்சு, போஸ்ட் ப்ரொடக்ஷன் மட்டும்தான் இருக்குது. இப்போ இந்த பிரச்சனை வந்ததுக்கப்புறம் இந்த படத்தினுடைய போஸ்ட் ப்ரொடக்ஷனை நிறுத்திடலாமா வேண்டாமா அப்படின்னும் போது தனுஷ் அந்த படத்தினுடைய இயக்குனரும் கூட இந்த இடி ரைட்னால இந்த வந்து பராசக்தி பாதிக்கப்பட்டிருக்கு. அதுக்கு மெயினாக வந்து ரொம்ப பாதிப்படைஞ்சிருக்கிறது வந்து சிவகார்த்திகேயன் தான். ஓகே சார். ஆனால் கண்டிப்பாக வந்து சிம்பு, தனுஷ், சிவகார்த்திகேயன் எல்லாத்துட்டையுமே வந்து ஒரு விசாரணைன்னு ஒன்று நடக்கும். ஹீரோயின் கைடு லோகர் அவங்களோட பேருமே வந்து இந்த இஷ்யூவில் இழுக்கிறாங்க. அதாவது கயாடு லோகர் வந்து பார்த்தீங்கன்னா 2-3 வருடங்களாக வந்து சினிமாவில் வந்து பெரிய நடிகையாக வரணும்னு பல போராட்டங்களில் இருக்கிறாங்க. அவங்களுக்கு சரியான படங்கள் அமையலை அப்படி தான் நம்ம சொல்லணும். இதே முரளியில் வந்து அவங்க வந்து ஹீரோயினாக நடிக்கிறாங்க. அந்த படத்தினுடைய இயக்குனர் நம்ம பேசின மாதிரி ஆகாஷ் பாஸ்கர். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா சிம்பு 49ல் வந்து அவங்க ஹீரோயின் சிம்புவோட வந்து ஹீரோயினாக நடிக்கிறாங்க கயாடு லோகர். இந்த ஈடி பிரச்சனை எப்போ முடியும்னு யாருக்குமே தெரியாது. இது நாளைக்கு முடிஞ்சு நாளை கழிச்சு படப்பிடிப்பு தொடங்கி நினச்ச மாதிரி பொங்கல் அன்னைக்கு வந்தாலும் வரலாம். இல்லைன்னா இது வந்து காலங்கள் கடந்து போய் அன்னைக்கு வந்து அந்த படம் வர முடியாமலும் போகலாம். எது பராசக்தி வர முடியாமலும் போகலாம். 50க்கும் மேற்பட்ட உலக நாடுகளில் 100 கோடிக்கும் அதிகமான ஆகாயம் தமிழ் பார்வையாளர்களுக்கு பேரன்பும் திருநன்றியும். ஆகாயம் வியூவர்ஸ் எல்லாருக்குமே வணக்கம். நான் விஜய் ஜெகா. நம்ம கூட இன்னைக்கு சினிமா விமர்சகர், ஆஸ்கார் மூவிஸ் ப்ரொடியூசர் பாலாஜி பிரபு சார் இருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு சார். இப்போ ரீசெண்டாக ரொம்ப பரபரப்பாக போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னா இந்த இடி ரைடு தான் சார். இடி ரைடில் வந்து முக்கியமான நடிகர்கள்லாம் மாட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஆகாஷ் பாஸ்கர் வந்து இப்போ கிட்டத்தட்ட ஒரு 4 படம் வந்து ரொம்ப பெரிய பட்ஜெட்டில் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ அதில் வந்து STR 49, அப்புறம் SK வச்சு பராசக்தி, தனுஷரை வச்சு இட்லி கடை அப்படின்னு சொல்லிட்டு, அண்ட் அவருமே வந்து ஆகாஷ் பாஸ்கரே வந்து ஒரு படம் வந்து டைரக்டும் மட்டும் ப்ரொடியூஸும் பண்ணுறாங்க, இதே முரளி அப்படின்னு சொல்லிட்டு. இந்த படங்கள்லாம் வந்து இனிமேல் ரிலீஸ் ஆகுமா அப்படின்ற ஒரு கேள்வி கேட்குறாங்க. அண்ட் இந்த இடி ரைடை பற்றி சொல்லுங்கள் சார். அதாவது வந்து இடி ரைடு ஆகாஷ் பாஸ்கர் வந்து இப்போ திடீர்னு சினிமாக்குள்ளே வந்திருக்காரு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு அரசியல் பின்புலம் உள்ள ஒரு தயாரிப்பாளர்னு சொல்லி பேசிக்கிறாங்க. இப்போ ஒரு 400-500 கோடிக்கு மேலே வந்து ஒரு 4-5 படத்துக்குள்ளேயே இறக்கியிருக்காரு. அவர் சினிமாவுக்கு வந்தே பார்த்தீங்கன்னா இப்போ கிட்டத்தட்ட ஒரு 7-8 மாதம் தான் பரபரப்பாக இருக்கார். ஸோ அவரை பற்றின ஒரு எப்படி இவ்வளோ பெரிய படங்கள், பெரிய பெரிய படங்களை தயாரிக்கிறார் அப்படிங்கிற ஒரு எப்படி சொல்கிறது கேள்விகள்லாம் நிறைய பேர்கிட்ட பொதுமக்கள்கிட்டே இருந்துச்சு. ஆனால் வந்து அவர் பார்த்தீங்கன்னா வந்து சிம்புவை வச்சு 49 அது வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. அதில் வந்து கயாடு லோகர் வந்து ஹீரோயினாக நடிக்கிறாங்க. அது ராம்குமார் டைரக்ட் பண்ணுறாரு. அந்த படத்தை அவங்க தான் தயாரிக்க போகிறாங்க. அது அப்போ தான் ஆரம்ப கட்ட நிலைமையில் பூஜை போட்டு இருக்குது. அதனுடைய ஷூட்டிங் இன்னும் போகல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இட்லி கடை, தனுஷோட இட்லி கடை வந்து கிட்டத்தட்ட வந்து படம் முடிஞ்சிருச்சு, போஸ்ட் ப்ரொடக்ஷன் மட்டும்தான் இருக்குது. போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்கு கூட போயிட்டுருக்குன்னு தான் சொல்கிறாங்க. அதாவது வந்து இது ஃபர்ஸ்ட் காப்பி பேசஸ், அதாவது முதல் பிரதி அடிப்படையில் வந்து தனுஷ் இந்த படத்தை வந்து ஆகாஷ் பாஸ்கருக்கு எடுத்து கொடுக்குறாரு ட்ரான் பிக்சர்ஸ்க்கு. ஸோ அவர் கிட்டத்தட்ட வந்து அதாவது 120 கோடி வந்து ஃபர்ஸ்ட் காப்பிக்கு பேசியிருக்காருன்னு சொல்கிறாங்க. முக்கால்வாசி பணம் தனுஷ்க்கு வந்து ஆல்ரெடி கொடுக்கப்பட்டது. ஓகேவா? இப்போ இந்த பிரச்சனை வந்ததுக்கப்புறம் இந்த படத்தினுடைய போஸ்ட் ப்ரொடக்ஷனை நிறுத்திடலாமா வேண்டாமா அப்படின்னும் போது தனுஷ் அந்த படத்தினுடைய இயக்குனரும் கூட. அதனால் அவர் என்ன பண்ணுறாரு, தொடர்ந்து இந்த டப்பிங்கு, எடிட்டிங்கு எல்லாத்தையும் முடிச்சு நம்ம படத்தை ரெடி பண்ணி கொடுத்துருவோம் அப்படின்னு அவர் மும்முரமாக வேலை பார்த்துட்ருக்காரு. ஒரு பக்கம் வந்து இட்லி கடையினோட வேலைகள், அதாவது போஸ்ட் ப்ரொடக்ஷன் வேலை தொடர்ந்து நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இதுக்கு இன்னொரு காரணமும் உண்டு. என்ன காரணம்னா தனுஷ் அடுத்தடுத்த ஒரு லைனப்ஸ் இருக்குது. இப்போ குபேரன் வந்து ரிலீஸ்க்கு ரெடியாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து கலாம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நிறையா வந்து நம்ம போர் தொழில் டைரக்டரோட ஒரு படம் பண்ணுறாரு, மாரி செல்வராஜோட ஒரு படம் பண்ணுறாரு. தனுஷோட லைனப்ஸ்லாம் பெருசாக இருக்கிறதுனால அடுத்தடுத்த போக வேண்டி இருக்கிறதுனால இந்த படத்தை முடிச்சிடலாங்கிற எண்ணத்தில் தனுஷ் செயல்பட்டு இருக்காரு. இப்போ சிவகார்த்திகேயனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பராசக்தி, அந்த பராசக்தி படம் சிவகார்த்திகேயன் எப்படி வந்துச்சு அப்படின்னா, முதல்ல வந்து சுதா கோக்ரா வந்து புறநானூறுங்கிற பேரில் வந்து இந்த கதையை வந்து சூர்யாவுக்கு தான் சொல்லியிருந்தாங்க. சூர்யா இந்த படத்தில் நடிக்கிறதுக்கு ரொம்ப தயக்கம் காட்டினார். காரணம் என்னென்னா ஹிந்தி எதிர்ப்பு போராட்டத்தை மையமாக வச்சு எடுக்கிற கதை இந்த படம், அதாவது வந்து பராசக்தி. அதனால் சூர்யா ரொம்ப யோசனை பண்ணிகிட்டே இருந்தார். அதாவது ஏன் யோசனை பண்ணிட்டு இருந்தார் அப்படின்னா, அவர் பேன் இண்டியாவில் படங்கள் நடிக்கணும்னு ஆசைப்படுறாரு. ஒரு எப்படி சொல்கிறது, பேன் இண்டியா ஸ்டாராக மாறணும்னு ஆசைப்படுறாரு சூர்யா. அப்படி இருக்கும்போது இந்த ஹிந்தி எதிர்ப்பு அப்படிங்கிறது நம்ம தமிழ்நாட்டில் தான் இருக்குது. அதை மையமாக இருக்கிற படத்தில் நம்ம நடித்தோம்னா பாம்பேலாம் நம்ம
நம்மளை ஒத்துக்குவாங்களா மாட்டாங்களான்ற ஒரு எண்ணம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஜோதிகா சூரியோட ஃபேமிலி எல்லாமே பாம்பேல செட்டில் ஆயிட்டாங்க. ஸோ இந்த படத்தில் நடிச்சுட்டு அங்கே செட்டில் ஆனால் ஏதாவது ஒரு எதிர்ப்பு வருமோ பிரச்சனை வருமோங்கிற எண்ணம் இதெல்லாம் வந்து சூர்யா இந்த படத்தை வந்து நீண்ட யோசனைக்கு பிறகு வேணான்னு மறுத்துட்டாரு. சுதா கோகுரா கூட இதில் ஒரு ரொம்ப வருத்தம். என்ன வருத்தம்னா, என்னடா ரொம்ப நாளாக நம்ம சூர்யா காண்டி காத்திருந்தோம், இதுக்கு முன்னாடி வந்து சூரரை போட்டுன்னு ஒரு பெரிய வெற்றி படத்தை கொடுத்தோம், நமக்கு வந்து இப்போ வந்து கடைசி நேரத்தில் மறுத்துட்டாரே அப்படிங்கிற ஒரு வருத்தம். அதுக்கப்புறம் யாரை வந்து கதாநாயகனாக போடலாம் அப்படின்னும் போது ஒரு போட்டியே நடந்துச்சு. கிட்டத்தட்ட இந்த பராசக்தி படத்தில் நடிக்கிறதுக்கு தனுஷ் ஒரு போட்டி போட்டு ட்ரை பண்ணார். சுதா கோகுரட்ட கதையெல்லாம் கேட்டார், எல்லாம் ஒரு எப்படியே தனுஷை புக் பண்ணலாங்கிற ஸ்டேஜில் அது எப்படியோ சிவகார்த்திகேயன் முயற்சி பண்ணி அந்த ப்ராஜெக்டை தன்வசப்படுத்தி சிவகார்த்திகேயன் பராசக்தியை. காரணம் என்னன்னா, சிவகார்த்திகேயன் வந்து இப்ப இது அதாவது அமரனுக்கு முன்னாடி சிவகார்த்திகேயன் வந்து ஒரு காமெடி நடிகர் தான். ஏன்னா சிவகார்த்திகேயன் ஆரம்பத்துல இருந்து நீங்க பாத்தீங்கன்னா விஜய் டிவியில அது இது ப்ரோக்ராம் பண்ணதுல இருந்து, அதுக்கப்புறம் அவர் வந்து எப்படி சொல்றது 3 படத்துல அறிமுகமானதுல இருந்து எதிர்நீச்சல், அடுத்தடுத்த படங்கள் வருத்தப்படாத வாலிபர் சங்கம், அப்புறம் வந்து ரஜினி முருகன், டாக்டர், ரெமோ, இன்னும் பல படங்கள் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா எல்லாமே சிவகார்த்திகேயனோட படங்கள்லாம் காமெடி படங்கள் தான். பேஸா வந்து காமெடி தான். காமெடி நடிகராக தான் சிவகார்த்திகேயனை வந்து ரொம்ப மக்கள் வந்து ஏற்றுக்கிட்டாங்க, ஒத்துக்கிட்டாங்க. சிவகார்த்திகேயன் ஒரு பெரிய ப்ளஸ் என்ன அப்படின்னா, அதாவது வந்து குடும்பத்தில் பெண்கள் வந்து சிவகார்த்திகேயனை ரொம்ப லைக் பண்ணாங்க. குடும்பமாக சிவகார்த்திகேயன் படத்தை பார்க்க வந்தாங்க. எப்படி விஜய்க்கு வந்தாங்களோ, எப்படி ரஜினிக்கு வந்தாங்களோ, அந்த பேட்டர்னில் சிவகார்த்திகேயன் வந்து குடும்பமாக பார்க்க வந்தாங்க. சிவகார்த்திகேயனை பெரிய லெவலில் ரசித்தாங்க. ஆனால் சிவகார்த்திகேயனை காமெடி நடிகனாக தான் அடையாளப்படுத்தியிருந்தாங்க. இப்போ சிவகார்த்திகேயன் வந்து அந்த ட்ராக்லேருந்து மாறணுங்கிற எண்ணம் சிவகார்த்திகேயனுக்கு வந்துருச்சு. அப்போ சிவகார்த்திகேயன் வந்து அமரனை சூஸ் பண்ணி நடிக்கிறார். அமரனை பொறுத்த வரைக்கும் முகுந்த் வரதராஜன் ஒரு ராணுவ வீரருடைய பயோபிக்கு, அதில் நடித்து அந்த படம் வந்து பெரிய வெற்றி கண்டுருச்சு. கிட்டத்தட்ட 350 கோடி கிட்ட கலெக்ஷன் பண்ணிருச்சு. ஸோ இந்த ஒரு வெற்றி இருக்குது பார்த்தீங்களா, இந்த வெற்றி வந்து சிவகார்த்திகேயனுக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுத்துருக்கு. அது யாருக்குமே அது இயல்பு தான். நம்ம இவ்வளோ பெரிய வெற்றி அடைஞ்சிட்டோம், இவ்வளோ பெரிய கலெக்ஷன் பண்ணுற ஒரு படத்தில் நடிச்சிட்டோம் அப்படின்னும் போது அடுத்தடுத்த படங்கள் நடிக்கிற படங்கள்லாம் நல்ல படங்களாக கொடுக்கணும். அடுத்தடுத்து நமக்கு இந்த காமெடி முத்திரை இருக்குது பார்த்தீங்களா, அதுலேருந்து வெளியில் வந்து நம்ம ஒரு ஆக்ஷன் ஹீரோவாக மாறணும் அப்படிங்கிற எண்ணம் சிவகார்த்திகேயனுக்கு வந்துருச்சு. இயல்பாக வந்ததுனால அடுத்து வந்து மெதராசி, அதாவது எப்படி சொல்கிறது, விஜயோடைய படத்தை இயக்கிறதா இருந்தார் முருகதாஸ் சன் பிக்சர்ஸ்க்கு. ஆனால் அந்த படம் வந்து ஏதோ ஒரு காரணத்தினால நடக்காமல் போச்சு. அதுக்கப்புறம் ஃப்ரீயாக இருந்த முருகதாஸை வந்து சிவகார்த்திகேயன் கரெக்டாக பிச் பண்ணி கமிட் பண்ணி அந்த படத்தை தொடங்கி அந்த படம் கிட்டத்தட்ட முடிகிற தருணத்தில் இருக்குது. இப்போ இலங்கையில் வந்து படப்பிடிப்பு நடந்துட்டு இருக்கு அந்த படத்துக்கு. ஸோ முடிஞ்சிச்சுன்னா மதராசி வந்து ரிலீஸ் ஆகும், ஆகஸ்ட்டில் வருது அந்த படம். அதுக்கு அடுத்து ஒரு லைனப்னா நல்ல ஒரு பெரிய படம் அப்படின்னா நம்ம சொன்ன மாதிரி வந்து பராசக்தி படம் தான். காரணம் என்னன்னா, அந்த படம் வந்து எப்படி சொல்றது, நம்ம தமிழ் மண்ணோட கனெக்ட் ஆன படம். ஒரு இந்தி எதிர்ப்பு போராட்டத்தில் அந்த நாயகனா இவர் நடிக்கும் போது இன்னும் கொண்டு போய் அது வேற ஒரு ரீச்சை வந்து சிவகார்த்திகேயன் கொடுக்கும். இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா சுதா கோகுரா அவங்க பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு எப்படி சொல்றது, கரெக்டாக சொல்லணும்னா நல்ல ஒரு இயக்குனர், இப்போ நல்ல படங்களை கொடுக்கக்கூடிய ஒரு இயக்குனர். ஸோ அவங்க கரெக்டாக அந்த படத்தை வந்து ப்ரெசென்ட் பண்ணுவாங்க. அது ரொம்ப முக்கியம் இல்லை. அதெல்லாம் இருந்ததுனால சிவகார்த்திகேயன் வந்து இந்த வெற்றியெல்லாம் தான் சிவகார்த்திகேயன் வந்து அடுத்து ஆக்ஷன் ஹீரோவா இல்லை பழையபடி காமெடி நடிக்கிறாங்கிறத டிசைட் பண்ணும். அதனால் இந்த படம் வந்து இந்த இடி ரைட்னால இந்த வந்து பராசக்தி பாதிக்கப்பட்டிருக்கு. அதுக்கு மெயினாக வந்து ரொம்ப பாதிப்படைஞ்சிருக்கிறது வந்து சிவகார்த்திகேயன் தான். ஓகே சார். சார் இப்போ இதில் வந்து பெரிய பெரிய நடிகர்களும் வந்து மாட்டியிருக்காங்க. இப்போ எஸ்கே, எஸ்டிஆர், அப்புறம் தனுஷ் வந்து ஏன்னா ஆல்ரெடி வந்து ஆகாஷ் பாஸ்கர் கிட்ட இருந்து ஒரு சில அமௌண்ட்லாம் வந்து வாங்கியிருக்கிறதுனால அவங்களுமே வந்து இந்த பிரச்சனையில சிக்கியிருக்கிறதா ஒரு விஷயம் சொல்கிறாங்க சார். இது எந்த அளவுக்கு உண்மை? இல்லை நீங்கள் முதல்ல பார்த்தீங்கன்னா தனுஷ் இட்லி கடை, அப்புறம் சிவகார்த்திகேயனோட பராசக்தி, அப்புறம் வந்து சிம்புவோட STR 49 இதெல்லாமே வந்து ஆகாஷ் பாஸ்கர் தயாரிக்கிறார் அந்த படத்தை. அந்த படத்தில் இவங்கெல்லாம் நடிகர்களாக நடிக்கிறாங்க. இவங்களோட நடிகர்கள்ங்கிற பேரில் நடிக்கும்போது இவங்களுக்கு வந்து அந்தந்த படத்துக்கு ஊதியம், அதாவது வந்து சம்பளம் பேசப்பட்டிருக்கு. அந்த சம்பளத்தை இவங்க வாங்கியிருக்காங்க. இது வரைக்கும் சிவகார்த்திகேயன் ஒரு அட்வான்ஸ் கிட்டத்தட்ட 25 கோடி ரூபா வாங்கியிருக்கதா சொல்கிறாங்க. 75 கோடி ரூபா சம்பளம்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் தனுஷ் பொறுத்த வரைக்கும் நான் சொன்னேன்ல 120 கோடி ரூபா ஃபர்ஸ்ட் காப்பின்னும் போது கிட்டத்தட்ட ஒரு 70-80 கோடி ரூபா வந்து இது வரைக்கும் தனுஷ்க்கு கொடுத்துருக்காங்க. சிம்புவை பொறுத்த வரைக்கும் ஒரு அட்வான்ஸ் 15 கோடி கொடுத்துருக்காங்க. இதை வச்சு இவங்களெல்லாம் வந்து நம்ம இடி வளையத்துக்குள்ளெல்லாம் கொண்டு வர முடியாது. ஆனால் கண்டிப்பாக வந்து சிம்பு, தனுஷ், சிவகார்த்திகேயன் எல்லாத்துட்டையுமே வந்து ஒரு விசாரணைன்னு ஒன்று நடக்கும். நிச்சயமாக இடி கூப்பிடுவாங்க, நிச்சயமாக விசாரிப்பாங்க, என்ன நடந்துச்சுன்னு கேட்பாங்க. அதாவது இந்த பணம் கொடுத்துருக்காங்க இல்லையா, இது வந்து கருப்பில் கொடுத்துருக்காங்களா வெள்ளையில் கொடுத்துருக்காங்களா, இந்த மாதிரியான விசாரணைகள் இருக்குமே தவிர
தவிர இந்த விசாரணைக்கும் இந்த நடிகர்களுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்குமா அப்படின்னா நிச்சயமா அந்த நடிகர்களுக்கும் எந்த சம்பந்தமும் இருக்காது. விசாரணை வந்து வேறு கோணத்தில் போயிட்டு இருக்கு. இதில் இந்த நடிகர்களை தொடர்பு படுத்தி பேசுறாங்க, அது வந்து சரியும் கிடையாது, அது நியாயமும் கிடையாது. இவங்க இங்க ஊதியம் வாங்கி கொண்டு நடிக்கிற நடிகர்கள் தான், இவங்க ஆல்ரெடி எஸ்டாப்ளிஷ் ஆன நடிகர்கள் தான். அதனால இவங்களுக்கும் அந்த இடி ரைடுக்கும் எந்த சிக்கலும் வராது. ஆனா இதனால வந்து இந்த படங்கள் எல்லாமே நின்று போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதாவது வந்து பராசக்தி, இட்லி கடை, அப்புறம் வந்து நம்ம சிம்பு 49, அப்புறம் வந்து அவரே அதாவது ஆகாஷ் பாஸ்கரனே பார்த்தீங்கன்னா தயாரித்து இயக்குறாரு ஒரு படம், அதாவது இதயம் முரளி. அந்த படம் எல்லாமே நின்று போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இது எப்போ இனி தொடங்கும் அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது. இப்போ சிவகார்த்திகேயனுடைய படம் வந்து நின்று போயிருக்கு இப்போ. அப்புறம் வந்து சிம்பு 49 ஸ்டார்ட்டே ஆகலை. அப்புறம் இதய முரளி படம் வந்து அதுவும் வந்து படப்பிடிப்பில் இருக்குது, அதுவும் நின்று போயிருக்கு. இந்த படங்கள்லாம் எப்போ தொடங்கும்னே தெரியாது. ஓகே சார், இப்போ ஹீரோவெல்லாம் தாண்டி ஹீரோயின் கைடு லோகர் அவங்களோட பேருமே வந்து இந்த இஷ்யூவில் இழுக்கிறாங்க. எதனால் அவங்க நேம் வந்து இந்த இஷ்யூவில் எடுத்துட்டு இருக்காங்க சார்? இல்லை பொதுவாக பார்த்தீங்கன்னா அதாவது வந்து ஹீரோவை இழுக்கிறதை விட ஹீரோயினை இழுக்கும் போது டாக் ஜாஸ்தியாக இருக்கும். அதாவது டாக் ஆஃப் த டவுனாக இருக்கும். அதாவது கைடு லோகர் வந்து பார்த்தீங்கன்னா 2-3 வருடங்களாக வந்து சினிமாவில் வந்து பெரிய நடிகையாக வரணும்னு போராட்டங்களில் இருக்கிறாங்க. அவங்களுக்கு சரியான படங்கள் அமையலை அப்படி தான் நம்ம சொல்லணும். இதய முரளியில் வந்து அவங்க வந்து ஹீரோயினாக நடிக்கிறாங்க. அந்த படத்தினுடைய இயக்குனர் நம்ம பேசின மாதிரி ஆகாஷ் பாஸ்கர். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா சிம்பு 49 வந்து அவங்க ஹீரோயின் சிம்புவோட வந்து ஹீரோயினாக நடிக்கிறாங்க கைடு லோகர். ஸோ 2 படத்துக்கும் நிச்சயமா வந்து ஒரு பெரிய தொகையை வந்து அட்வான்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதுக்கு ஒரு அட்வான்ஸ் கொடுத்துருப்பாங்க, இதுக்கு ஒரு அட்வான்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதெல்லாம் கனெக்ட் பண்ணி இவங்களும் அந்த ரைடுக்குள்ளே வருவாங்களா, இவங்களும் சிக்குவாங்களா அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க. புதுமுக நடிகை இப்போ சிம்பு, தனுஷ் ஆல்ரெடி எஸ்டாப்ளிஷ் ஆனவங்க, அவங்களெல்லாம் ஈஸியாக டச் பண்ண முடியாது. இவங்க புதுமுக நடிகையாக இருக்கிறதுனால இவங்களுக்குள்ள ஒரு பயம் இருக்குன்னு சொல்கிறாங்க. அதாவது ஒரு இடி விசாரணை அப்படின்னா இவங்க இது வரைக்கும் பார்த்துருக்க மாட்டாங்க, அது மாதிரி ஒரு பெண் வரவங்க. ஸோ இதெல்லாம் என்ன நம்மளே கூப்பிட்டு என்ன கேள்வி கேட்பாங்களோ, நம்மகிட்ட என்னென்ன கேட்க போகிறாங்களோ அப்படிங்கிற ஏதோ ஒரு பயம் அதாவது ஒரு தடுமாற்றம், ஒரு நடுக்கம் அவங்ககிட்ட இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பயந்து போயிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அதுக்கு அவசியம் கிடையாது. ஏன்னா நம்ம எப்படி வந்து ஹீரோஸ் வந்து சம்பளம் வாங்கிட்டு நடிக்கிறாங்களோ அதே மாதிரி அவங்க ஹீரோயின் சம்பளம் வாங்கிட்டு நடிக்கிறாங்க. அதனால் அதுக்கு பயப்பட வேண்டிய அவசியம்லாம் இருக்காது. அது வந்து ஒரு பெண் ஒரு ஹீரோயின் அப்படின்னும் போது ஜாஸ்தியாக பேசுகிறாங்க அவங்கள பற்றி, அவ்வளோதான். ஓகே சார், இன்னொரு விஷயமும் போட்டிருந்தாங்க. அதாவது கைடு லோகருக்கு கிட்டத்தட்ட வந்து 300 கோடி வந்து கொடுத்துருக்கிறதா சொல்கிறாங்க சார், இது உண்மையா? இல்லை, அதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியல. அதாவது வந்து எப்படி சொல்கிறது, அதாவது வந்து ஒரு ரூமர்னால் அது வந்து கண்ணு மூக்கு வாய் வச்சு அடுத்தடுத்து பரவிட்டே இருக்கும். அதுவும் அப்படியானோ நீங்கள் 300 கோடின்னு இன்னொன்று ஒரு 10 நாள் கழித்து பார்த்தீங்கன்னா அது வந்து 1000 கோடின்னு வாங்க. அதுக்கப்புறம் 10 நாள் கழிச்சு 2000 கோடி ஆமான்னு சொல்லுவாங்க, அப்புறம் 3000 கோடி ஆமான்னு சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் எது உண்மை எது பொய்ன்னு சொல்ல முடியாது. யூகங்கள் அடிப்படையில் நம்ம பதிலும் சொல்ல முடியாது. எல்லாமே வந்து ஒரு மாதிரி ரூமராக தான் வந்து சோஷியல் மீடியாவில் அதிகமாக ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. இல்லை ரூமர்ஸ் இல்லை, இந்த இடி ரைடுங்கிறது நடந்துட்டு இருக்கு. ஓகேவா, அது ஒரு பக்கம். அது வந்து அந்த தயாரிப்பாளருடைய தனிப்பட்ட விஷயம். அதுக்கும் இந்த நடிகர்களுக்கும் எந்த தொடர்பும் இல்லை. விசாரணை நடக்கும், ஆனால் அதுக்கு இவங்களுக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லை. அவங்க சம்பளம் வாங்கியிருக்காங்கன்னு சொல்லிட்டு வந்துட வேண்டியதான், அதான் இவங்க வேலை. இந்த ரைடுனால வந்து அதிகமாக பாதிக்கப்பட போகிற நடிகர்கள், அதாவது வந்து சிம்புவா இல்லை வந்து தனுஷா இல்லை சிவகார்த்திகேயனா அப்படின்னு கேட்டால் அதில் வந்து அதாவது வந்து சிவகார்த்திகேயன் தான் அதிகமாக பாதிக்கப்பட போறார். ஏன் சார் எஸ்கே அதிகமாக பாதிக்கப்பட போறார்? நான் சொன்னேன்ல, அதாவது வந்து எஸ்கே வந்து நம்ம அடுத்து வந்து தன்னை நிரூபிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்காரு. தனுஷ்லாம் பார்த்தீங்கன்னா எஸ்டாப்ளிஷ் ஆர்டிஸ்ட், பல படங்கள் கர்ணன், நம்ம அசூரன், பல படங்கள் அது தனுஷ் நிரூபிச்சிட்டாரு. அதுவும் சிம்புவை கேட்க வேணாம், அவரும் பல வருடங்களாக பல படங்களில் வந்து வெற்றி படங்களை கொடுத்து தன்னுடைய நடிப்பு, தன்னுடைய எப்படி சொல்றது பொட்டன்ஷியல் தகுதியை வந்து திறமையை வந்து நிரூபிச்சிட்டாங்க. இப்போ சிவகார்த்திகேயனுக்கு வந்து இது வாழ்வா சாவா போராட்டம் மாதிரி. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு காமெடியனா இருந்து ஒரு ஹீரோவாக மாறி இருக்காரு. என்ன ஹீரோவா மாறி இருக்காரு? ஆக்ஷன் ஹீரோவா மாறி இருக்காரு. அந்த ஆக்ஷன் ஹீரோங்கிற அந்த பொசிஷன் இருக்கு பார்த்தீங்களா, அதை வந்து நம்ம தக்க வச்சுக்க முடியுமா முடியாதா, அது அடுத்து என்ன நடக்கும் அப்படிங்கிற ஒரு பதட்டமான மனநிலையில் சிவகார்த்திகேயன் நிச்சயமா இருக்கார். காரணம் என்னன்னா, மெட்ராசி நல்ல படமா அமையணும், பராசக்தியும் நல்ல படமா அமையணும். இப்போ பராசக்தி பிரச்சனை எப்போ தொடங்கும், எப்போ நடக்கும், இது மாதிரிலாம் யோசிக்கும் போது பிரச்சனை தானே, ஆட்டோமேட்டிக்காகவே ஒரு தேக்க நிலை தானே, ஒரு மந்த நிலை தானே. இதெல்லாம் இல்லாமல் பார்த்தீங்கன்னா சிவகார்த்திகேயனுக்கு அவருடைய கனவுகளுமே ஜாஸ்தியாக ஆரம்பிச்சிச்சு. அவர் என்ன பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கேரளாவுடைய முதலமைச்சரை போய் பார்க்குறாரு. அப்புறம் டூரிஸ்ட் ஃபேமிலி அந்த படக்குழுவை கூப்பிட்டு வந்து வாழ்த்து தெரிவித்து ஃபோட்டோலாம் எடுத்து பேப்பர்லாம் போடுறாரு. புதுசாக என்னென்னமோ பண்ணிட்டு இருக்காரு சிவகார்த்திகேயன். அதாவது எப்படி சொல்கிறது, தளபதியோட இடத்த வந்து சிவகார்த்திகேயன் பிடிப்பாரா மாட்டாரா அப்படின்றத விட தளபதியை தாண்டி போகணும் அப்படின்னு நினைக்கிறாரா சிவகார்த்திகேயன் என்னன்னு தெரியல. அதுக்கு மீறி பார்த்தீங்கன்னா சிவகார்த்திகேயனுக்கும் ஒரு அரசியல் பார்வை வந்துருச்சா
அப்படிங்கிறதெல்லாம் இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது அப்படி தான் தோணுது. சிவகார்த்திகேயன்கிட்ட நிறைய மாற்றங்கள் தோண ஆரம்பிச்சிருச்சு. அதனால் சிவகார்த்திகேயன் வந்து தன்னை அடுத்த உயரத்துக்கு கொண்டு போகிறதுக்கு ட்ரை பண்ணுறாரு. அடுத்த கட்டத்தில் நம்ம ஒரு பெரிய நடிகனாக ஜொலிக்கணும்னு நினைக்கிறாரு. அதெல்லாம் தப்பு இல்லை. ஆனால் வந்து அதில் வந்து இப்போ ஒரு தடங்கள் இது புரிதவங்களுக்கு. அந்த தடை வந்து எப்படி அவர் தாண்ட போகிறாரு அப்படிங்கிறது சிவகார்த்திகேயனை பொறுத்த வரைக்கும் ஒரு டஃப்பான கேம் தான் இங்கே. ஓகே சார். சார் இப்போ அதாவது விஜய் சாருடைய ஜனநாயகன் அந்த படம் ரிலீஸ் ஆகிற அதே டைமில் எஸ்கே உடைய பராசக்தி வரப்போகுது அப்படின்ற அப்டேட் வந்து முன்னாடி கொடுத்துருந்தாங்க. ஸோ இப்போ வந்து அதே டேட்டில் ரிலீஸ் ஆகுமா? ஏன்னா இப்போ இந்த இடி ரைடுனால இந்த படம் வந்து அப்படியே பெண்டிங்கில் நிற்கிது அப்படின்றப்போ சேம் டேட்டில் ரிலீஸ் ஆகுமா? அதாவது வந்து விஜயோடைய ரசிகர்கள் இருக்காங்களா, அவங்க ஆல்ரெடி வந்து சிவகார்த்திகேயன் மேலே ஒரு வருத்தத்தில் இருக்காங்க. என்ன வருத்தம் அப்படின்னா, அதாவது வந்து கோட் படத்தில் வந்து ஒரு கேமியோவில் சிவகார்த்திகேயன் வந்தார். அந்த கடைசி காட்சியில் வந்து இந்தா துப்பாக்கி நீ வச்சுக்கோ, இனிமே நீ பார்த்துக்கோ அப்படின்னு பெருந்தன்மையாக வந்து சிவகார்த்திகேயன் அந்த துப்பாக்கியை விஜய் கொடுத்துட்டு போனார். வெங்கட் பிரபு அந்த படத்தில் நடிக்க வச்சதுனால அது சரி அப்படின்னு துப்பாக்கியை வாங்கினவர் அந்த துப்பாக்கியை வந்து விஜய்க்கு எதிர்ப்பாகவே திருப்பிட்டாருன்னு விஜயோடைய ரசிகர்கள் நினைக்கிறாங்க. அதாவது வந்து ஜனநாயகனோட பராசக்தி மோதுது அப்படின்னும் போது விஜயோடைய ரசிகர்களுக்கு அந்த எண்ணங்கள் வர்றது ஒரு நியாயமான ஒரு எண்ணம் தானே, அது சரியான பார்வையாக தானே இருக்குது. அப்படி இருக்கும்போது அவங்க என்ன நினைக்கிறாங்க, அதாவது வந்து சிவகார்த்திகேயன் ஏன் வந்து அந்த தயாரிப்பு நிறுவனத்தை அணுகி, அதாவது விஜய் பராசக்தி வரப்பா அப்போது என்னுடைய படத்தை விடாதீங்க வேண்டாம் அப்படின்னு ஒரு வார்த்தை கூட சொல்லலை அப்படின்னு தெரியல. உண்மையாலுமே பார்த்தீங்கன்னா சிவகார்த்திகேயன் வந்து இன்னைக்கு பெரிய ஊதியம் வாங்கக்கூடிய ஒரு பெரிய நடிகராக இருக்கார். கிட்டத்தட்ட பராசக்தியிலே பார்த்தீங்கன்னா 75 கோடி ரூபா சம்பளம் வாங்குறாரு. அப்படி இருக்கும்போது அவன் அந்த தயாரிப்பு நிறுவனத்தில் போய் சொல்லலாமே, சார் விஜயோட நான் மோதுற மாதிரி பண்ணாதீங்க சார், அந்த மாதிரி அந்த தேதியில் வெளியீடு வேண்டாம், இல்லை வேண்டாம் சார் அப்படின்னு அவர் சொல்லலாமே. ஆனால் அவர் மௌனம் காக்கிறார். ஏன் மௌனம் காக்கிறார் அப்படின்னா தெரியல. நான் சொன்னேன்ல, தளபதி இடத்தை அடையிறதை மீறி தளபதி இடத்தை தாண்டி ஒரு இடத்தை அடையணும் அப்படின்னு நினைக்கிறாருன்னு நான் சொன்னேன்ல. அதே மாதிரி ஒரு எண்ணங்கள் சிவகார்த்திகேயனுக்கு இயல்பாகவே வர ஆரம்பிச்சிருச்சு. அதன் அடிப்படையினால அப்படி சொல்லாமல் இருக்காரா, மௌனம் காக்கிறாரா அப்படின்னு நமக்கு தெரியல. ஆனால் பார்த்தீங்கன்னா இப்போ இது வந்து விஜய் ரசிகர்கள்ட்ட வந்து ஒரு வருத்தம் இருந்துச்சு இல்லை. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, எங்கள் தளபதியே நீ மோத பார்த்தியா, இப்போ பாரு உன்னோட படமே வருதா வரலையாங்கிற மாதிரி பிரச்சனையில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நிறைய இடங்களில் சோசியல் மீடியாவில் இப்போ பரப்பிக்கிட்டு இருக்காங்க. அது காரணம் என்னென்னா, ரசிகர்கள் அவங்களுடைய மனநிலை நம்ம கருத்து சொல்ல முடியாது. பட் என்ன அப்படின்னா, அந்த பொங்கலில் ஜனநாயகனோட பராசக்தி வருமா வராதான்னு கேட்டிங்கல்ல, அது வந்து கொஞ்சம் டவுட் தான். இப்போ இந்த ஈடி பிரச்சனை எப்போ முடியும்னு யாருக்குமே தெரியாது. இது நாளைக்கு முடிஞ்சு நாளை கழிச்சு படப்பிடிப்பு தொடங்கி நினைச்ச மாதிரி பொங்கல் அன்னைக்கு வந்தாலும் வரலாம். இல்லைன்னா இது வந்து காலங்கள் கடந்து போய் அன்னைக்கு வந்து அந்த படம் வர முடியாமலும் போகலாம், எது பராசக்தி வர முடியாமலும் போகலாம். ஸோ அது நம்ம இப்போ சொல்ல முடியாது, கணிக்க முடியாது. ஈடி எப்படி டிராவல் பண்ணுறாங்கிறத பார்த்து தான் நம்ம சொல்ல முடியும். ஒரு விஷயம் மட்டும் நம்ம இப்போ உறுதியாக சொல்லிடலாம், அதாவது வந்து இதை இப்படி சொல்லிட்டு இன்னொரு விஷயம் சொல்லலாம். அது என்னன்னா, பொங்கல் ரேஸில் வந்து ஜனநாயகன் தான் வரப்போகுதுன்னு நான் நினைக்கிறேன். என்னுடைய பார்வை அதுதான். அப்படி ஜனநாயகன் பொங்கல் ரேஸில் வந்துச்சுன்னா பட்டையை கிளப்பிடும், அது வேற விஷயம். சூப்பர் சார். ஸோ இன்னைக்கு இந்த விஷயம் பற்றி நிறைய விஷயங்கள் இன்ட்ரெஸ்டிங்காக பேசிட்டு இருந்தீங்க. தேங்க்யூ ஸோ மச் சார். நன்றி.